அனைவருக்கும் வணக்கம். நாம டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட 10 வருட இலக்கண வினாக்களின் தொகுப்புல பகுதி 10 பார்க்க போறோம். அதற்கு முன்ன ஒரு திருக்குறள் நம்ம சொல்லிட்டு நம்ம வினாக்களுக்குள்ள போலாம். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் இது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இளங்கன்று பசியால் வாடிக் கொண்டிருந்தது. அடுத்த வினா, சொல்லுக்கேற்ற கூட்டப்பெயர் காண். பசு. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஆணிரை. அடுத்த வினா, சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. சண்முகம் இன்று வீட்டிற்கு வரமாட்டான். டேஷ் சென்னைக்கு செல்கிறான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஏனென்றால். சண்முகம் இன்று வீட்டிற்கு வரமாட்டான், ஏனென்றால் சென்னைக்கு செல்கிறான். அடுத்த வினா, எவ்வகை வினா என்பதை எழுதுக. ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல். ஆன்சர் ஆப்ஷன் சி. அறியா வினா. அடுத்த வினா, இன்னோசை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் ஆப்ஷன் சி. இனிமை கூட்டல் ஓசை. அடுத்த வினா, பிடி என்ற சொல்லின் வினையெச்சம் கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் பி. பிடித்து. அடுத்த வினா, மரபு பிழைகள் வினை மரபு. சோறு. ஆன்சர் ஆப்ஷன் டி. உன். அடுத்த வினா, கீழ்கண்டவற்றுள் வேற்றுமை உருவுகள் அடிப்படையில் பொருந்தாதவற்றை கண்டறிக. ஐ, ஆல், உரு, கு. ஆன்சர் ஆப்ஷன் சி. உரு. அடுத்த வினா, சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அகவல் ஓசை. அடுத்த வினா, கூற்றும் காரணமும் சரியா தவறா. கூற்று குயில் கத்தும் என்பது மரபு வழு ஆகும். காரணம் குயில் கூவும் என்பதே மரபு. ஆன்சர் ஆப்ஷன் பி. கூற்று சரி, காரணம் சரி. தேங்க்யூ.